அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை அது எப்படி குளம் தேடி எல்லா நாடி வந்துட்டா பேரும் புகழ் வாங்கி தருவனாயா. அதே மாதிரி என்ன நம்பி வரையும் மழை போல் நம்பி வரும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நிறுத்தி தருவோம். கடு கிளம்பு குறைச்சு மதிப்பிட்டுட்டா 100 தடவை வந்தாலும் எடுத்த ஏழு பழிக்காதப்பா. குழந்தை இறந்து குழந்தை வரம் கேட்டு என் பட்டியல வந்து நின்றுட்டு இருக்குதுடா. வந்து நிக்க சொல்லு போனால பொண்ணா இந்த பாத்து கற்பனை மலையாட்டு நம்புவியா? நம்பி நின்றுட்டு அப்படின்ட்டா இன்னைக்கு குறை கண்டு வந்து நிக்கிறியா? குறை மீட்டு நாங்க கற்பேன். இன்னைக்கு குழந்தை பாக்கியத்துக்கு உத்தர கேட்டு வந்து நிக்கிறியா? ஆண் வாரிசு அதே வாரிசு கொடுக்கறாயா? அதே மாதிரி குழப்பம் பண்றதுக்கு வெளியூர் போயிடலாமா அப்படின்னு கேட்டு வந்து நிக்கிறதாயி முதல் பட்டி விட்டு பட்டி பார்த்து அலங்காரம் பண்ணி காமிச்சிருப்போம். எதை பத்தி கவலைப்பட்டு நிக்க வேண்டாமப்பா. நம்பிக்கை சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். இந்த அங்கார கருப்பனை என்னை நம்பி நின்றுட்டு அப்படின்ட்டா இதே பட்டில புள்ளிமான் துள்ளி விளையாடுற மாதிரி விளையாட வச்சு அழகு பார்த்து போடலாமா? தகுதிமான இல்ல புரியுதா? இதெல்லாம் வந்து மொண்டிக்கட்டை நீக்கி கட்ட உடைச்சாச்சாயா. எல்லாரும் மகன் நடக்கி நட படிக்கு படி மீட்டு கொடுத்துருவேன். சக்தி பிடிச்சுக்கோ. இந்த 2 கனி அடியான கேட்டு எப்படி தனி வாக்கணும்னு தகிரிமப்போ அடியா சந்தோஷமா நீ என்னை வற்புறுத்தின கொஞ்சம் போது அவசரப்படாதேன்னு சொன்னேன். தன்னை போல நடத்த காமிக்கிறேன்னு சொன்னேன். இன்னைக்கு எல்லாம் நல்ல செய்தியோட வந்து என் பட்டியல் நிக்கிறேன். ஒண்ணு கலக்க வேண்டாம். ஏன்னு குழப்பான் போதுமா? அதெல்லாம் எந்த வந்து குழப்பிட்டு நிக்க வேண்டாம். இந்த பாத்துக்கிறப்ப கூட வந்து நிக்கிறனாயா. அதே மாதிரி உன்ற பட்டியலை சந்தனமும் ஜவ்வாதும் தான் வீசுவோம். போகிறோமா இன்னும் தாயே பொழப்புக்கு வழி தேடி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறாயா? இன்னைக்கு அந்த இடத்துல ஊஞ்சல் கட்டி இன்னைக்கு ஆகாச கோட்டை கட்டி பார்க்குது. எனக்கு எந்த விதத்திலையும் ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத விட்டதே மீட்டு கொடுக்க தகுதிமான இல்லை புரிஞ்சுதா? அதுக்கு உண்டான முயற்சியை மட்டும் பண்ணு. கடையை அமைச்சு கொடுத்துருனாயா? தொழிலா அள்ளி படியா வந்து அப்பாரம் போட்டு கொடுத்தது சத்தியமா போதுமா? காப்பாத்திட்டுனா உயிர் பிச்சை வந்து நின்னியே தங்க விக்கிரமான கொண்டு நிறுத்துறான்னு சொல்லப்ப நிறுத்திட்டு பாரு. இதே மாதிரி நீ நம்பி நின்றுட்டீங்க அப்படின்னா வட்டி பால் போல பெருக்கி பாலான் செல்வத்தை கொடுத்து நட்டுவத்துல முகவத்திலே வைக்கிறப்போ தஞ்சாவூர் இன்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி என் பட்டிக்குள்ள வந்து அளவாஞ்சு வந்து நின்ன. இன்னைக்கு இந்த அளவாஞ்சதுக்கு விட கொடுத்தாச்சு புரியுதா? தகுந்த கல்யாணத்தை அதே இடத்துல அமைச்சு தரேன்னு சொன்னேன். இன்னைக்கு அமைச்சு வச்சாச்சு. அது போக இல்லத்துக்குள்ள சில குறையெல்லாம் நின்றுட்டு இருந்தது. அந்த குறையை மீட்டு கொடுத்துடலாமாயா? குலதெய்வம் வேணும்னு கேட்டேன். குலதெய்வத்தை காமிச்சு கொடுத்தேன். ஆனா அது இருக்கிற நிலையை பார்த்து இன்னைக்கு அங்கா போட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? உண்டான முயற்சி பண்ணப்பா கூட வந்து நிக்கிறேன். கொண்டாடி போடலாம் போதுமா? கல்யாண காரியத்துக்கு உத்தரவு கொடுத்தாச்சு. அதுக்கு உண்டான முயற்சி எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. நல்லபடியா முடிச்சு கொடுத்துறேன். ஒன்னால 3 தடவை பட்டியல வந்து நிக்கும் புரியுதா? 3 தடவை வந்து நிக்க சொல்லி பிறந்தவளை நல்லபடி கொடுத்துறோம். அவளுக்கு ஒரு லைன் காமிச்சிடணும். அரண்மாண்டிக்குது நல்லியா வெத்த கண்ணு இன்னைக்கு கொஞ்சம் பங்கப்பட்டு நிக்குது. என்னென்னமோ நடக்குது ஏதோ நடக்குது சொல்லி என்னை வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? ஏமாந்த குழப்பிச்சிருச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுதா? அதே மாதிரி நகை காணாத போனது கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? நகை எடுத்துட்டு போனது திருட நல்லா ஒரு மந்திரகாரன் உடைக்கிட்டா மறைக்கிட்டா சில காரியத்துக்காகவும் சில குடும்பத்துக்காகவும் இப்ப நீங்க எப்படி என்கிட்ட வந்தியோ அதே மாதிரி ஒரு மந்திரக்காரங்கிட்ட ஏடுக்காரங்கிட்ட போய் இந்த சிக்கலுக்கெல்லாம் விடக்கூடாதுன்னு சொல்லி பொன்னால போய் நின்னையா? அவன் சிக்கலை படுத்தி இன்னைக்கு பொன்னால கைவசப்படுத்தி இன்னைக்கு இருக்கிற பொருளை பூரா சுரண்டிக்கிட்டான் நகையை புரிஞ்சுதா? நகை திருட்டு போகல பொன்னானால அங்க உடை கொடுத்து இன்னைக்கு அந்த பொருள் அழிச்சு போச்சு. இப்படி தானே ஏமாந்த குழைக்கிறாங்க மந்திரம் மாயின்னு சொல்லி கூட பணத்தை இழந்து ஒரு பூ ஏற முடிச்சுட்டு இல்ல அப்படின்னா பொண்ணா கைவிட்டு போயிருப்பா புரிஞ்சுதா? அது வேற நடக்கிற கதையா இருந்தது. என் பட்டிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கட்டில போட்டு நிறுத்திட்டாயா? அது வந்து கிடைக்காது. அதை பத்தி நீ போட்டு அங்கலா போட்டுட்டு நிக்காத புரிஞ்சுதா? பட்டி விட்டு பட்டி ஓட்டுறனாயா? அவளை வெளிநாட்டு அனுப்புற முதல்ல அனுப்பிச்சுடு. எந்த விதத்தில் குறை வராது. உனக்கும் அப்படித்தான். உனக்கு வேறனா
ஒரு உத்தரவு காமிக்கிறனாயா கொஞ்ச நாளைக்கு அங்க போய் இருந்துட்டோ மத்ததை நான் பாத்துக்கிறேன். போதுமா? அடியா தாயி தங்கத்துக்கு தடம் போட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்குதா? அதே மாதிரி மூத்த தங்கத்துக்குமே ஓட்டு கச்சேரி வில்லங்கத்துக்கு விட கொடுன்னு வந்து கேட்டு நிக்குதா? அதோட பயப்பட வேண்டாம். உனக்கு சாதகம் பண்ணி காரியத்தை முடிச்சு கொடுக்கறனாயா. அதே மாதிரி அடியானுக்கு கல்யாணம் வர வருது கூடிய சீக்கிரம் அமைச்சு கொடுத்துறேன். அது போக தொழில்முறைக்கு அத்தனைக்கு இந்த பாதுகாப்பு கூட கல்யாண காரியத்துக்கு முயற்சி பண்ணப்பா அது நல்லபடியா முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்றேன். புரியுதா? அது போக தொழிலுக்கும் சரி இல்லத்துக்கும் சரி ஒட்டாரம் போட்டு தரப்போம். போதுமா? போகிறோம். தாயி அங்க கருப்பு கொட்டையில உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறா. தாயி இன்னைக்கு இல்ல மத்தனையும் இன்னைக்கு தத்தளிச்சு நின்று இன்னைக்கு ஈட்டி போயிற மாதிரி பாய்தாயா. இதுக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இன்னைக்கு துண்டு போட்டு நிக்கிறாயா? துண்டு போட்டு நிக்கிறா இல்லையா? இன்னைக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? எல்லாம் பேச்ச கேட்டு இன்னைக்கு எல்லாம் அங்கலாப்புல அலங்கோலமா போய் நிக்கிறாயா? அது போக 4வது இன்னைக்கு செல்வாக்கு வந்து நிக்கிறாயா? வட்டி அத்தனை இன்னைக்கு முடங்கி நிக்கிறாயா? மொத்தத்துல இன்னைக்கு வெள்ளாம பட்டி வெறும்பட்டியா போச்சு. புரிஞ்சுதா? இதை மீட்டு அதை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். வாழ்க்கைக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறேன். கூடவே வந்து நிக்கிறாயா? கொண்டாடி போட்டு ஒண்ணு சேர்த்து குடும்பத்திலேயே பட்டி நிறுத்தி காமிக்கிறாயா? போதுமா? தாயி காரியம் தாமசமாயிட்டே வந்துட்டு இருக்குது. தாயி நல்ல காரியா பர்டிகுலர் இன்னைக்கு நடக்கிற ஓரத்தில் நீ தாமசமாய் நிக்குது. அதை நல்லபடியா முடிச்சு எனக்கு ஒரு திசை காமின்னு வந்து கேட்டுட்டு இருக்கேன். தாயி அது போக இல்லத்துக்குள்ள கொஞ்சம் நிம்மதி இல்லாத நிக்குதாயா. எடுத்த காரியம் கை போட மாட்டேங்குது. 4வது கொஞ்சம் சேதாரத்தை காமிக்குது. இது எல்லாம் மீட்டு விடுற பட்டி பூத்து கொடுங்க நந்தவனமா மீட்டு தரலாயா தேச காமிச்சிடலாம். முடிச்சு இதே பட்டியில் நிறுத்தி காமிக்கிறேன். இது சத்தியவா. தாயே வீட்டுல அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன். அதே மாதிரி தொட்டதெல்லாம் நட்டமாயி இன்னைக்கு எந்த பக்கம் போனாலும் காரியம் ஜாதிக்க முடியாம இல்லத்துக்குள்ள இன்னைக்கு வருந்தி 2 வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறேன். இல்லையா? அது போக சேர வேண்டியது சேர்த்து கழிக்க வேண்டியதை கழிச்சு உங்க கைப்பற்றி தர வேண்டியது எம்பது. போதுமா? நீ அதை பத்தி சிலர் உடைக்க முடியாது. உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். உன் பக்கம் நான் வந்துடுவேன் தகுதிமா. போதுமா? இந்த கருப்பு எடுத்து ஏடு என்னைக்குமே பொய்யாடு எடுக்க மாட்டேனாயா? ஒரு சில விளக்கம் கேட்கிற 3 நாள்ல தரும். புரிஞ்சுதா? போகிறோம். அங்கலாப்புல வந்து நிக்கிறாயா? நல்லையா தாயி? ஒரு நிமிஷம் நோய் நொடி, ஒரு நிமிஷம் இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லை, ஒரு நிமிஷம் வருமானம் வந்தா இன்னைக்கு தலைக்கு மேல சுமையா நிக்கிறாயா? மொத்தத்தில் உன்ற பட்டியும் மடிக்கு நீயும் மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மற்றதையும் பார்த்தாச்சு, எங்கெங்கயோ போயாச்சு. இன்னைக்கு உடம்பு தொந்தரவு நீக்க முடியல, இல்லத்துக்குள்ளாரையும் நிம்மதி இல்லை. மொத்தத்தில் இது முடக்கம்னு சொல்றேன் நாயா. புரிஞ்சுட்டியா? அது போக தங்கங்க இன்னைக்கு என்னென்னமோ நடக்குதுன்னு வந்து அங்கலா போட்டுட்டு கிடக்குறேன். புரிஞ்சுதா? நீ கேட்க வந்து இருந்து ஒண்ணு என்ன மற்றதையும் சேர்த்து சொல்லிட்டேன். புரிஞ்சுட்டியா? தாயி எல்லாம் சூது நடக்குது. உஷாரா நின்று ஒரு பூ ஏற முடிச்சுட்டு என் பட்டியல வந்து நிறுத்தியாயா? தகிரிமா நில்லு. அதாவது எந்த விதத்திலையும் வில்லக்கம்லாம் உன் கையில் ஒப்படைக்கிறனாயா? உங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிறேன். இதை காரியத்தை முடிக்கணும். போதுமா? தாயி நான் எப்படி இந்த கத்தி முனைமேல நிக்கிறனோ அதே மாதிரி உன்ற வட்டி அத்தனை இன்னைக்கு மொண்டி முடக்கத்தோட நிக்கிறாயா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நோவு நொடி ஒரு பக்கம், தங்கங்களுக்கு காரியம் சேதாரமாய் நிக்கிறாயா? மொத்தத்தில் உன்ற பட்டி வெள்ளாம பட்டி வெறும்பட்டியா நிக்க வச்சுட்டாங்கதாயி. உனக்கு நோவும் இல்லை நொடியும் இல்லதாயி. இது பட்டியல முடக்கி வச்சுக்கிறாங்க. நீயும் 1000 பக்கம் போய் கையேந்தி பார்த்தாச்சு, எங்கேயும் போய் நல்லது பண்ண முடியல. கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிறாயா? இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதிமா நில்லு. வந்து என்ற பட்டியல ஒத்து முடிச்சுக்கலாம். கட்ட உடைக்கிறனாயா? உனக்கு நல்லது பண்ணி இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறதாயி. என்னதாயி கையூட்டி போட்டு வந்து நிக்கிறியா? இல்லத்துக்குள்ளார சேதாரத்தை காமிக்கிறாயா? உடலியா? இன்னைக்கு மாடொரு பக்கம் கண்ணொரு பக்கம்மா தெசமாரி நிக்குது. இந்த தெசமாரி நிக்கிறத எனக்கு தெசையோட்டி கொடுத்து என்ற குடும்பத்தை வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியாயா? தாயி அது போல சில குழப்பமெல்லாம் பட்டிக்குள்ள இருக்குது தாயி. இதனால நீ கேவலத்தை சந்திச்சுட்டு இருக்கிற. நான் இருக்கிற தகுதி மண்ணில் மீட்டு கைப்பற்றி தர வேண்டியது எம்பொரு. போதுமா? என் கூடா நட்பு கேடா முடியுதாய முடிச்சு கொடுத்தாரு. தாயி ஏமாந்த போல பொழைச்சிட்டிய.
இல்லையா? கருத்ததெல்லாம் தண்ணி, வெறுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்து இன்னைக்கு புராணத்து கேடா போய் இன்னைக்கு பகப்பட்டு நிக்கிறாயா இல்லையா தாயி? இந்த பகப்பட்டதை இன்னைக்கு எல்லாம் மாற்றி திருத்தி கைப்பற்றி என் மட்டியில கொண்டு இந்த ஒப்படைன்னு ஒரு கேட்டுட்டு நிற்கிறாரு இல்லையா தாயி? நீயும் எத்தனையோ தேவாதிகிட்ட போய் கையேந்தி பார்த்தேன், எத்தனையோ பக்கம் போன ஒரு பக்கம் கை கொடுக்கல. கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிறதாயி ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாதுகாப்பு இப்ப நான் இருக்கிற தகுதி பண்ணிட்டு சில சூது நடந்து போச்சாயா, அந்த சூதுல தான் இன்னைக்கு பட்டி உன்ற பட்டி சிக்கி தவிக்குது. அதை மீட்டு உங்க கையில ஒப்படைச்சு இதே இலையில நிறுத்தி வேடிக்கை அமைச்சு போடலாம். மற்றபடி எதையும் போட்டு உழப்பிட்டு நிற்காத. கட்டை உடைக்கிறனாயா, கட்டை உடைச்சனா உங்க குடும்பமும் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சேரு. அது போக தொழிலையும் பெருக்கலாம், செல்வாக்கியும் பெருக்கலாம். இன்னைக்கு வெள்ளாம பட்டி பெரும்பட்டி அன்னைக்கு முடிச்சு கொடுத்தாரு. தொடர்ந்து புரிஞ்சுதான் புரியுது, எப்படி வேணாலும் பண்ணிக்க. தாயி அங்கார கருப்ப கோட்டையில நீ காரி மத்திரமே நீ சேதாரமாய் நிற்கிறாயா இல்லையா தாயி? எத்தனை சவால் நடக்குது பாத்தியா? போய் கேப்பார் வச்ச கேட்டு நீ பட்டி முடங்கி இன்னைக்கு அலங்கோலமா போய் நிக்கிறாயா? தங்கங்கள்லாம் இடக்கூறா நிக்குது. அது போக ஆதாய விஷயத்திலேயே ஏமாந்த பலம் பொழைச்சிருது. இல்லத்துல நிம்மதி இல்லை. மொத்தத்துல இன்னைக்கு வட்டியில முள்ளும் புதரமா நிக்கிறாயா? அதை எடுத்து வீசி ஊத்து கொடுங்க, நந்தவனமா மீட்டு ஒப்படைக்கிறக்க போதுமா தாயி? நகரி மண்ணில எங்கேயும் போய் வேலையாகல, எனக்கு ஊர்ல அப்புறம் நம்பி போறோம், எங்கேயாவது ஒரு விட கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? இந்த தாயும் தகப்பனுமா நான் இருக்கிற தகுதி மணி அத்தனையும் ஜாதிச்சு போடலாமாயா? முதல்ல அதை திருச்சி போடலாம். கம்முனு 11ஆவது நாள் உங்க இல்லத்துக்கு வருவனாயா, முடிச்சு கொடுத்தலாம். மொண்டிகட்டில் போட்டு நிக்குதாயா, பட்டி கட்டில போட்டாங்கயா, மூத்துக்குழுந்து நந்தவந்தமா இருந்தது இன்னைக்கு முள்ளும் போதுமா நிக்குதாயி. தலை வெட்டுறாங்கன்னு சொன்னது புரிஞ்சுதா தாயி? வியாபாரத்தை மடக்கி போட்டாங்க, வருமானத்தை மடக்கி போட்டாங்க, இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல. மொத்தத்துல இன்னைக்கு வெள்ளாம பட்டி இன்னைக்கு வெறும்பட்டியா நிக்குதாயி. இதுல இருந்து மீட்டு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறோம். தம்பரம் பண்ணி இன்னைக்கு தனிமரமா நெட்டி போட்டாங்க தாயி. இன்னைக்கு கட்டை உடைக்கணும் தாயி. இன்னைக்கு கட்டை உடைச்சு இன்னைக்கு வெடியாத நேரம் அதிசயத்தை காமிச்சிருப்போம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உங்க கோட்டைக்கு பாதுகாப்பா நிப்பனாயா, வருமானத்துக்கு வழி தர்ற, தொழில பெருக்கி போடலாம். தங்கத்துக்குமே எந்த விதத்திலும் போட்டு குழப்பிட்டு நிக்காது, நான் பாத்துக்கிறேன். இந்த வியாபாரம் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கோ. நீ ஒரு இல்ல மாத்தலான்னு முடிவு பண்ணி நிக்கிறியா உண்டாலியா தாயி? அதுக்கு பக்கத்துல ஒரு மாரியாயை ஒருத்தி நிற்பா, புரியுதா? அந்த மாரியாயை உனக்கு பாதுகாப்புக்கு நிறுத்துறேன். அவளை நாள் தவந்தாலும் வாரம் தவந்தாலும் அப்பப்போ போய் கையேந்தி மத்த நான் பத்து அங்க கருப்பக்கோட்டையில மானகழுத்தி மாற மாட்டுதாயா? இன்னைக்கு இல்ல மத்தனைக்குமே சோதனை நடக்குது இல்லையா தாயி? நீ விங்கிறது சோறெல்லாம் விஷத்தை புளிஞ்சு வேடிக்கை பார்க்கறியா? ஒட்டிமாக இன்னைக்கு பட்டிக்குள்ள கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குதாயா? இந்த அநியாயத்துக்கு விட கொடுக்க முடியாமன்றது அங்க இன்னைக்கு தவிச்சு வந்து விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா தாயி? ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இந்த பாவத்துக்கு நான் இருக்க அதை முடிச்சு கொடுக்க வேண்டியது எம்பது போதுமா தாயி? தசையை காமிக்கிறேன், நான் முன்னாடி வர, நீ என் பின்னாடி வா. அந்த கடன் போட்டு அந்த அங்கலாப்புக்கு விட கொடுக்கறனாயா? ஓ ஒத்து குறிச்செல்லாம் போ, வாழ்வா சாவா அப்படின்னு வந்து என்ற நங்க பட்டியல் நிற்கிறாயா? இன்னைக்கு 4ஆவது இன்னைக்கு முடக்கி வேடிக்கை பாட்டாங்கப்பா. ஏமாந்த குளம் பொழைச்சிட்டேன். கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து இன்னைக்கு தொழில் நட்டம், வருமான நட்டம், தலைக்கு மேல சும, கோர்ட்டு கச்சேரி இல்லங்க. மொத்தத்துல இன்னைக்கு எல்லாம் பெரும்பட்டியா நிக்குதாயா? இதுக்கு விடக்கூடாதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உங்களோட சொன்னாம ஒரே வாயில திங்க முடியாது தாயி இல்லையா? வேற முறையில நீ என்னை எதிர்பார்த்துட்டு நிக்கிறேன். அதுக்காக ஒரு திசை கிடைக்குமா அப்படின்னு முயற்சி பண்ணு. கூட வரோம், மரபுள்ள சொல்றது புரிஞ்சுதா? போ வரோம் கிடக்குதாயா இல்லையா தாயி? தொழிலும் அமையல. இன்னைக்கு தங்கத்துக்கு இன்னைக்கு 4ஆவது சோதனை நடக்குது. இது நல்லபடியா தொழில் அமைச்சு நீயும் ஒரு காரியம் எதிர்பார்த்துட்டு நிக்கிற, அதுக்கும் விட கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? எல்லாம் வங்க வலசெல்லாம் வந்து உள்ள வந்து இன்னைக்கு என்ற பட்டி இன்னும் மறக்காம என்னை கையேற்றிட்டு நிக்கிற பாத்தியா தாயி? உனக்கு நான் அள்ளி படியாந்து நான் அம்பாரம் போட்டு இதே பட்டியில் நிறுத்தி காமிக்க தகுதி பண்ணு. நில்லு 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 நில்லு, கலங்காத தாயி. தடை போட்டு கொடுத்துட்றேன், ஒரு வரையும் நீக்கி கொடுத்துறேன் போதுமா? இந்த வியாபாரத்துக்கு வச்சுக்கோ.
தீராத குறைன்னு சொன்னது மனசுல புரிஞ்சுக்கிட்டியா? தங்கத்துக்கு குறை நிக்குதாயா, குறம்பிட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? நான் குறைச்சு பேசிடலாமா? பெத்த தங்கம் பெண் தங்கத்துக்கு வாரிசு கேட்டு வந்து நிக்கிறியாயா? அந்த வாரிசு நீ 1000 பக்கம் கையெழுத்தி பார்த்தாச்சு, மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மத்தத்தையும் பார்த்தாச்சு, தேவாரி கும்பிட்டாச்சு. நீ எங்கேயும் போய் இன்னைக்கு வாரிசு தலையில என்னை நம்பி வந்து நிக்கிறியாயா? தாயி ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், என்னை பார்த்து கருப்ப என்னை முழுசோடு நம்பி நின்றுட்ட அப்படின்ட்டா நானே வந்து வாரிசா பொறப்பினாயா? தங்கத்துக்கு ஆண் வாரிசு கொடுக்கறனாயா? முயற்சி அவளுடையது, முடிவு என்னுடையது. இப்ப கூட ஒரு முயற்சி நடக்குதா? இப்ப கூட ஒரு முயற்சி நடக்குது, மருத்துவத்துக்கு போயிருக்குது. முயற்சி பண்ண சொல்லு. இந்த ஆங்காரக்க இப்ப நான் இருக்கிறனாயா, இத்தனை பேருக்கு முன்னாடி சத்திய வாக்கு ஆண் வாரிசா கொடுக்கறனாயா? அது போக சில குறைபாடு இருக்குது, அத்தனையும் வீட்டுக்கு போக நீ போக்குவரத்துல இதை வச்சுக்கோ. என்ன தாயி தடுமாறி வந்து நிக்கிறியன்ற தங்கா தாயி இதே போயுமா நம்ம வாழ்க்கை? இல்ல எனக்கு சீர்படுத்தி தருவியா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? ஓரியாட்டம் தூரியாட்டம் சிக்கல் மனவேதனை உண்டாலையா தாயி? கருத்து இருக்குன்னு பயம், இங்கொன்னு சொன்னா அங்கொன்னு வருது, அங்கொன்னு சொன்னா இங்கொன்னு வருது அப்படின்னு சொல்லி சிலதெல்லாம் உடைக்க முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். தாயும் தகப்பனுமா நான் இருக்கிற தகுதி மனிதாயா, புரியுதா? தாயே அல்லேல பொத்து அலசூடு போட்டுன்ற பட்டிய என்ற கோபம் கலசம் பண்ற மாதிரி போதுமா தாயி? சிலதை வந்து சொப்பனத்துல சொல்லுவேன், புரிஞ்சுதா? அந்த சொப்பனத்துல கண்ணு கருத்துமா இரு. இத நீ தலைமை தெளிவாத்துறோம், அடுத்து ரசம் போட்டு குடிச்சுக்கொடு. அப்படி இப்படின்னு நினைச்சு பயந்துட்டு வந்தேன். தொழில் அமையணும்னு சொன்னேன். நான் எல்லாரும் என்னை எதிர்பார்த்து நிற்கிறாங்க. ஆனா நீ என்னை வந்து என்னை கட்டில போட்டுறியா? கட்டில போட்டுருன்னா என்ன? என்னை சரணாகதி அடைஞ்சு எங்க அப்பங்கிட்ட போய் நான் எதையுமே கேட்பேன் அப்படின்னு வந்து உரிமையோட கேட்கிறேன்னு சொல்றேன். அந்த உரிமையோட கேட்கறதுக்கு நானும் என்ற மகனுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வேலையை ஒண்ணு கேட்டேன், அமைச்சு கொடுத்தேன். அங்க போனா அவன் மிரட்டுறான்னு சொல்லி எனக்கு அந்த வேலை பிடிக்கல, எனக்கு வேற வேலை வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி என்ன போட்டு அமைச்சு கொடுத்துறேன். இங்க வராதுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது, அந்த செய்தியில் அமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சில மாற்றத்தை கொடுத்து அதே இடத்துல நீ உட்கார வச்சாச்சு. இல்லையா? வருமானத்தை எச்சு பண்ணியாச்சு. அது போக வாய் பேச முடியாது இருந்த என்னை பேசினாடா. இப்போ புரிஞ்சுதா? வாய் பேச முடியாம எத்தனை கேவலம், எத்தனை சங்கட்டம் இல்லையா? இத்தனை வயசும் அனுபவிச்சுட்டு இருந்தத 3.25 நாளைக்கு அது தீர்த்து கொடுத்தனா இல்லையா? அதே மாதிரி என்னை கடைபிடிச்சுவா. உன்னோட வட்டி பேர் வாங்கி தரேன், புரிஞ்சுதா? அதுபோ முக்கில பேர் நிக்குதுன்னு வந்து கேட்கறான்டா. கேளு போற வழியில முக்கில பேர் நிக்குது, எனக்கு பயமா இருக்குது, அந்த பேரை முடுக்குப்பான்னு கேட்கறான். உண்டாலேன்னு கேள்றான். ஆமாங்கிற பத்தியா? அது நெசனானப்பா, அது நேரம் கட்ட நேரம் உன்னையும் நல்லா மத்தவங்களையும் முறுக்கி வேடிக்கை பார்க்குது. என்ன சொல்ற அதை எடுத்து என்ற வாதப்பொருளை போட்டு அமுத்தணுமா? இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து அது எங்க அனுப்பணுமா அனுப்பிச்சு வச்சிடலாமாயா? கூட வந்து நிக்கிற பாதுகாப்பு போய் குழப்பாரு. வா நான் இருக்கிறப்போ